நாட்டுக்கோழி வளர்த்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி தாலுகா சேவல்பட்டி கிராம வேளாண்மையாளர் சுந்தர மகாலிங்கம் அவர்கள் தரும் யோசனைகள். எனக்கு ஒரு ஏக்கர் இடம் இருக்குது. ஒரு ஏக்கர் இடத்துல நான் கால்நடைகள் இதை வச்சு கால்நடை விவசாயம் பண்ணிக்கிருக்கேன். அதில் ஆடு மாடு கோழி இது எல்லாம் பண்ணிக்கிருக்கேன். ஆடு மாடு எங்களுக்கு மாடு டெய்லி ப்ராஃபிட் ஆயிரும். ஆடு ஒரு 6 மாதம் 3 மாதம் ஒரு தடவை இந்த மாதிரி ஆகும். கோழி எங்களுக்கு ரெகுலராக டெய்லி முட்டையிலேருந்து குஞ்சிலேருந்து எல்லாமே நம்ம இப்போ சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிது. எங்களுக்கு ஆட்டுலேருந்து லேட்டாக வந்தாலும் டெய்லி முட்டை பர்பஸ்க்காண்டி இப்போ நாங்கள் கோழி இப்போ கொஞ்சம் சிறுவடை இந்த மாதிரி இடவெட்டு இந்த மாதிரி இதை பண்ணிக்கிருக்கோம். சிறுவடை இடவெட்டுன்றப்போ எங்களுக்கு நல்ல விலை போகுது. மித்த கோழி வளர்க்குற இந்த அசில் கிராசி இந்த மாதிரி வளர்த்து நாங்கள் சிரமப்பட்டு இது பண்ணுறத விட எங்களுக்கு இது நல்லா கிடைக்கிது. எங்களுக்கு ராஜபாளையம் கால்நடை ஆராய்ச்சி மையத்திலேருந்து எங்களுக்கு நல்ல பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. எந்த ஆலோசனை கேட்டாலும் எந்த மருத்துவ உதவி கேட்டாலும் எங்களுக்கு உடனே எல்லாம் உதவி பண்ணுறாங்க. அங்கே நாங்கள் கால்நடை ட்ரைனிங்கு கோழி ஆடு மாடு வளர்ப்புக்கு நாங்கள் ட்ரைனிங் போய் அங்கே நிறையா கற்றுக்கிட்டோம். அதை வச்சு நாங்கள் நிறையா பண்ணிக்கிருக்கோம். அதனால் இது இங்கே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் எங்களுக்கு கோழி இதிலேருந்து மானியத்தில் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி ஷெட்டு இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஷெட்டிலேருந்து குஞ்சிலேருந்து எல்லாமே சப்சிடியில் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்குபெட்ரு இதெல்லாம் ஒரு ஸ்கீமில் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் இப்போ குஞ்சு கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கிருக்கோம். இன்னும் பெருசாக சேல்ஸுக்கு பண்ணலை. இனி அடுத்து பெருசாக சேல்ஸுக்கு பண்ணுறக்காண்டி எங்களுக்கு இங்கே சிறுவடை இந்த இடவெட்டு கோழிகள் நல்ல ரேட்டு போகுது. எங்களுக்கு அசில் கிராசி இதெல்லாம் 200 300 கேட்குறாங்க. இதெல்லாம் 500 600 எங்களுக்கு நல்ல விலை போகுது. அதனால் இப்போ நாங்கள் வீடு மாற்றி இப்போ நாங்கள் சிறுவடைக்கே வந்திருக்கோம். இதிலேருந்து இங்கே லோக்கலில் குஞ்சு சேல்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. இங்கே 45 ரூபா 50 ரூபா ஒரு நாள் குஞ்சு போகுது. எங்களுக்கு அதனால் நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதனால் இப்போ அதை பண்ண ஆரம்பித்தாச்சு. கோழிகளுக்கு இந்த பனி டயத்தில் சளி பிரச்சனை வருது. சளி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதை எப்படின்னா நாங்கள் இயற்கை இதிலையே நாங்கள் குணப்படுத்திடுறோம். இது ஓமவல்லி இலை, தூதுவளை, துளசி, மிளகு, அப்புறம் இந்த இஞ்சி துண்டு கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக அரைச்சி நாங்கள் தண்ணியில் கலந்து வச்சுறதுனால கொஞ்சம் சளி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிரும். அப்புறம் இந்த வெள்ளைக்கழிச்சலுக்கு நாங்கள் தடுப்பூசி 3 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி இங்கே கால்நடை இதிலேருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்களே கூப்பிட்டு போட்டுக்குருவோம். மித்தபடிக்கு இந்த சளியும் இந்த வெள்ளைக்கழிச்சலும் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. மித்தபடிக்கு வேறு எங்களுக்கு பெரிய நோய் இதெல்லாம் வந்தது கிடையாது. நாங்கள் வெளி மேய்ச்சல் வர்றதுனால எங்களுக்கு நிறையா தீவன செலவும் கம்மியாகிடுது. சும்மா ஒரு டைம் காலையில் கொஞ்சம் சாயந்தரம் கொஞ்சம் ஒரு பேருக்கு போட்டு எங்களுக்கு வெளி மேய்ச்சலில் ஆடு மாடு இந்த கழிவுகள் சாணம் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த தட்டை இதெல்லாம் கழிவுகளை போட்டு வைப்போம். அதிலேருந்து கரையான் பிடிச்சி வந்துடும். இதெல்லாம் அதாக பிறக்கி சாப்பிட்டுக்கிறோம். அதனால் எங்களுக்கு தீவன செலவும் ஓரளவுக்கு கம்மியாகுது. விற்பனை வாய்ப்பு எங்களுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு மொத்தமாக அந்த விழா காலங்களில் மொத்தமாக சேல்ஸ் ஆகிரும். தீபாவளி பொங்கல் ஆடி இந்த மாதிரி வரும். வாரம் ஓரளவுக்கு விரும்பி வாங்குறவங்க நிறையா இருக்காங்க. அவங்களும் வாங்கிடுறாங்க. நாங்கள் கிலோ 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 500 ரூபாய்க்கு கொடுக்குறப்ப எங்களுக்கு நல்ல லாபம் தான். ஒரு நாள் குஞ்சு நாங்கள் 45 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். ஒரு மாதம் குஞ்சு 130 ரூபா 150 ரூபா வரைக்கும் கொடுக்குறோம். நாங்கள் எல்லா வேக்சினேஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அதனால் அவங்களுக்கு எந்த சிரமமும் இருக்குது. வாங்குறவங்களும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க. தாய்க்கோழிக்குன்னே நம்மகிட்ட வாங்கிட்டு போவாங்க. நம்ம கரெக்டாக அந்த தடுப்பூசி இதெல்லாம் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கனால தாய்க்கோழிக்கே 20 30 50ன்னு சொல்லிட்டு மொத்தமாக அந்த முட்டையிட போகிற தரத்தில் வாங்கிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு கிலோ 450 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். நாங்கள் வெளியில் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். முட்டையிட போகிற டயத்தில் கொடுக்குறதுனால நாங்கள் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதனால் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட். அதே மாதிரி
மொத்தமாக வந்து எனக்கு 50 கோழி வேணும் 100 கோழி வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட கம்மியாக குறைச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோழி கழிவுகள்லாம் வந்து நாங்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு விவசாயத்துக்கு மாட்டு தீவனம் இது போடுறோம், தென்னை மரம் வச்சுருக்கோம், இது கீரை வகைகள்லாம் போடுறோம், காய்கறி போடுறோம். இந்த இதுக்கெல்லாம் நாங்கள் இந்த கோழி கழிவுகள் மாடுகள் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கலந்தே எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறோம். எங்களுக்கு வெளியில் உரம் வாங்குகிற செலவு கிடையாது. நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ ஆடு மாடு கழிவுகள் வந்து நாங்கள் மாட்டுக்கு தீவனம் பயன்படுத்துகிறோம். தீவன வகைகள் வந்து கோஃபோரு, இது வேலி மசால் போட்டிருக்கோம், கோஎஃப் 29, கோ 29 ரக புல் வகை போட்டிருக்கோம். அப்புறம் மல்பேரி, இந்த இது சோளம் மக்காச்சோளம் நேப்பியர்னு சொல்லி இப்போ தான் கொஞ்சம் புதுசாக பண்ணிக்கிருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் உரமாக பயன்படுத்திக்கிறோம். ஆடு மாடுக்கு வந்து நாங்கள் அந்த இதை அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டுடுறோம். இன்னொரு இது வந்து இந்த இப்போ புதுசாக வந்து இந்த ஊறுகாய் புல்லுன்னு சொல்லிட்டு புதுசாக தயார் பண்ண இது பண்ணியிருக்காங்க. அதுக்குமே வந்து முயற்சி பண்ணிக்கிருக்கோம். ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது சப்போர்ட் இருந்துச்சுன்னா கொஞ்சம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா எங்கள் ஏரியாவில் யாருமே பண்ணலை. எங்கள் ஏரியாவில் வந்து இந்த அடுத்து இன்னும் மழை காலத்தில் புல்லுக்கு தீவனத்துக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லை. இன்னும் வெயில் காலத்தில் வந்து எங்களுக்கு தீவன பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த மாதிரி ஊறுகாய் புல் மாதிரி தயார் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளும் பிரயோஜனம் அடைஞ்சிக்கலாம், நம்மளும் 4 பேருக்கு உதவி பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மாடுகள் வந்து நாங்கள் ஜெர்சி கிராஸ் தான் வச்சுருக்கோம். ஒரு 2 மாடு கறவை மாடு 2 இருக்குது, 2 கண்டு, இன்னொரு 2 கண்டு கிடேரி கண்டு, ஒரு சின்ன கண்டு. ஆடு வந்து கன்னி ஆடும் கொடி ஆடும் வச்சுருக்கோம். ஆடு ஒரு 20 ஆடு இருக்குது. 20 ஆடு, ஒரு 4 இப்போ ஒரு 2 ஆடு குட்டி போட்டிருக்கு, ஒரு 4 குட்டி இருக்குது. மற்றபடி ஆடு வந்து நாங்கள் ஒரு 15 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு 12,000 ரூபாலேருந்து 13,000 வரைக்கும் கொடுக்குறோம். மாடு பால் வந்து எங்களுக்கு அங்கே பண்ணையிலேருந்து அவங்களே வந்து கறந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 1 லிட்ரு வந்து 36 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. 36 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. எங்களுக்கு ஏதோ நாங்கள் சொந்தமாக தீவனம் போட்டிருக்கிறதுனால எங்களுக்கு ஓரளவுக்கு மிச்சம் இருக்குது. இதனால் எங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் இருக்குது. நட்டம்லாம் பெருசாலாம் அங்கே இது சொல்ல முடியாது. நாங்களே தீவனம் இது எங்கள் சொந்த இடத்துல உற்பத்தி பண்ணுறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் சுந்தர மகாலிங்கம் அவர்களை 09655737237 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.